இன்னைக்கு பல கட்சிகள் இயக்கங்கள் உறுப்பினர்கள் சேர்க்கவே தடுமாறி அந்த வகையில இன்னைக்கு 91 சட்டமன்ற தொகுதிகளுக்குள்ள மாவட்டம், மாநகரம், ஒன்றியம், நகரம் முதல் பாகம் வரை பூத் வரைக்கும் அமைப்பாளர், துணை அமைப்பாளர்னு 1,30,000 நிர்வாகிகள் இந்த கூட்டத்திற்கு, இந்த சந்திப்புக்கு நீங்க வருகை தந்திருக்கீங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்பு இளைஞரணியுடைய 2வது மாநில மாநாட்டை சேலத்துல வெற்றிகரமா நடத்தி காட்டணும். அந்த மாநாட்டுடைய வெற்றி, அதன் பிறகு வந்த 2020 நாடாளுமன்ற தேர்தலில் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்தாங்க. இங்கே திரண்டிருக்கக்கூடிய இந்த லட்சக்கணக்கான நிர்வாகிகள், இளைஞரணி நிர்வாகிகளை பார்க்கும்போது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலையும் அதே வெற்றியை நீங்க நிச்சயம் நம்முடைய தலைவருக்கு கொடுப்பீங்க அப்படின்ற அந்த நம்பிக்கை எனக்கு நிச்சயம் இருக்கு. பீகார்ல நாங்க வெற்றி பெற்றுட்டோம், அடுத்து எங்களுடைய இலக்கு தமிழ்நாடுன்னு ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பேசுறார். நான் திரு அமித்ஷா அவர்களுக்கும் அவருடைய அடிமை கூட்டத்திற்கும் சொல்லுகின்றேன், நீங்க எவ்வளவு சீண்டினாலும் எவ்வளவு மிரட்டினாலும் அதை எதிர்கொள்வதற்கு எங்களுடைய கருப்பு சிவப்பு படை, எங்களுடைய இளைஞரணி படை என்றைக்கும் களத்துல தயாராக இருக்கும். இன்ஜின் இல்லாத கார் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ பாஜக அப்படின்ற லாரி அந்த இன்ஜின் இல்லாத காரை எப்படியாவது கட்டி இழுத்துட்டு பாக்குது. இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றார், நீதித்துறையை காப்பாற்றணும், தமிழ்நாட்டை காப்பாற்றணும் சொல்றாரு. முதல்ல அவர் காப்பாற்ற வேண்டியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாஜக கிட்ட இருந்து காப்பாற்றணும். யார் வேணாலும் இடையில வரட்டும், போகட்டும், அதை பத்தி நமக்கு கவலை வேண்டாம். வானவில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், கலர் கலரா இருக்கும், அதை பார்க்கறதுக்கு மக்கள் கூடுவாங்க. ஆனா அது நிச்சயம் நிரந்தரம் கிடையாது. உதயசூரியன் மட்டும்தான் நிரந்தரம். உதயசூரியன் தான் மக்களுக்கான வெளிச்சத்தை தரும். திருவண்ணாமலையில கூடினோம், டிக்கெட்டும் இதனால் தமிழ்நாட்டில் வென்றோம் அப்படின்னு நாளைய வரலாறு சொல்லணும். அடுத்த 100 நாட்கள் இளைஞரணி தம்பிமார்கள் களத்தில் இருந்து உழைப்பதற்கு நாங்கள் தயார் 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 என்று தலைவரிடத்தில் நாங்கள் உறுதி சொல்கின்றோம். மாசா கெத்தா இங்க வந்திருக்க திராவிடியன் ஸ்டாக்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். 75 ஆண்டுகளை நிறைவு செஞ்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட கழகத்திற்கு புது ரத்தமாக வந்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் பார்க்கும்போது புது மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பிறக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய எனர்ஜி எனக்கு டிரான்ஸ்பர் ஆகியிருக்கு. இப்போ 1980 ஜூலை 20 மதுரை ஜான்சி ராணி பூங்காவில் இளைஞரணியை தொடங்கணும். அந்த கூட்டத்தில் பேசின தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார், சோதனைகள், வேதனைகள், தோல்விகள், அடக்குமுறைகள், சிறைச்சாலைகள், சித்திரவதைகள் எல்லாம் படைகூட்டி வந்தாலும் இந்த கழகம் அசைந்து விடாமல், தொலைந்து விடாமல், மறைந்து விடாமல் ஒளிவிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அடித்தளம் நம்முடைய அமைப்பு முறை. அதோட நம்முடைய லட்சிய பயணம் சேர்ந்து தொடரும்னு முழங்கினார். இந்த பயணத்துல நாங்க சந்திக்காத சோதனைகளே இல்ல, துன்பங்களே இல்ல, துரோகங்களே இல்ல. அத்தனையும் தாண்டி கழகத்தோட லட்சிய பயணத்துக்கு துணை நின்றது நாங்க வளர்த்த இளைஞரணி. இப்போ அந்த பணியை தம்பி உதயநிதி கிட்டையும் உங்ககிட்டையும் ஒப்படைச்சிருக்கிறோம். அவரும் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து இன்னும் பவர்ஃபுல்லா செயல்படுறாரு. இன்னும் சொல்லணும்னா இறங்கி அடிக்கிறாரு. கொள்கை எதிரிகள் உதயநிதி மோஸ்ட் டேஞ்சரஸ் புலம்புறாங்க. அந்த அளவுக்கு கொள்கையில ஸ்ட்ராங்கா இருக்காரு. இந்தியாவிலேயே பிஜேபிக்கு எதிராக ஐடியாலஜிக்கல் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே மாநில கட்சி நம்முடைய திமுக தான். மாண்புமிகு அமித்ஷா அவர்களே, நீங்க இல்ல, உங்க சங்கி படையே கூட்டிக்கிட்டு வந்தாலும் உங்களால் ஒண்ணும் இங்க பண்ண முடியாது. இது தமிழ்நாடு, இது தமிழ்நாடு. எங்களுடைய கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டீங்களா? அன்போட வந்தா அரவணைப்போம், ஆணவத்தோடு வந்தா அடிபணிய மாட்டோம், எதிர்த்து நிற்போம், உங்களை ஜெயிச்சு காண்பிப்போம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைவர் கலைஞருடைய உழைப்பை பாராட்டினார். தலைவர் கலைஞர் என்னை பற்றி சொல்லும் போது உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு தான் சொல்வார். இப்ப நானும் தம்பி உதயநிதி உழைப்பை பார்க்கிறேன். அதே உழைப்பு உழைப்பு உழைப்பு, அதைத்தான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். அந்த உழைப்புக்கு இருக்கக்கூடிய இளைஞரணி படை தயாரா? நம்ம மிஷன் என்ன? திராவிட மாடல் 2.0. நம்ம மிஷன் என்ன? திராவிட மாடல். திரும்ப சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நம்ம மிஷன் என்ன? அந்த வெற்றிக்கான பயணத்தை இன்றைக்கே தொடங்குங்கள். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.